3.6ல் 5th சம்டா. இஃப் கேபிட்டல் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்கு, கேபிட்டல் பின்னு ஒன்று கொடுத்துருக்கு ரேஷனல் இது பி பை எக்ஸ்ன்னு அர்த்தம், இல்லை பி பை கியூ, சாரி ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பி பை கியூ அப்படின்ட்டு. ஏன்னு ஒன்று கொடுத்துருக்கு, பின்னு ஒன்று கொடுத்துருக்கு. ஃபைண்டு அந்த கேட்டிருக்காங்கட்டு 1 by a minus b minus 2 by திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறது தெரிஞ்சால் தான் இதை நம்ம செய்ய முடியும். நான் திருப்பி அந்த வார்த்தையை சொல்கிறேன், எல்சிஎம் எடுக்கிறது தெரிஞ்சால் தான் இதை செய்ய முடியும். தெரியலன்னா கேட்டுக்க, சரிங்களா? சொல்யூஷன் போட்டு கணக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாரு. முதல்ல வந்து ஏ எடுத்துரு, 2x + 1 -1 2x - 1. பி எடுத்துக்கோ கொஸ்டின்ல இருந்து 2x - 1 2x + 1. சரி, இதை வந்து நான் மினிமைஸ் பண்ண போகிறேன். 1 by a minus b minus 2b by a square minus b square. இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இதை தூக்கி இதில் எழுதணும், ஏக்கு போகலாவும் பிக்கு போகலாவும். அப்படிலாம் எழுதுனா பெருசாக போகும், செய்ய வேணாம், அப்படி செய்ய வேண்டாம், சரியா? முதல்ல இதை சுருக்கி ஆன்சர் எடுத்துட்டு அதில் அப்ளை பண்ணால் போதும். இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து எல்சிஎம் போட போகிறேன். இதை வேணா இப்படி எழுதிக்கலாமான்னு பாரு. இது அப்படியே இருக்கட்டும். இதை 2b by a plus b into a minus b எழுதலாமான்னு பாரு. எழுதிக்கிட்டீங்கன்னா உனக்கு எல்சிஎம் போடுறது ஈஸியாக தெரியும். இதை எழுதவா எல்சிஎம்? a plus b into இதுதான் பெருசு, சரியா? ரைட்டு. இப்போ இது ரெண்டு அடிச்சலாம்ல, அடிச்ச மிச்சம் என்ன இருக்கு? அது மேலே கொண்டு பெருக்கணும்னா a plus b, புரியுதா? minus 2b. இது ரெண்டும் அப்படியே அடிச்சிடலாம்ல. அப்போ என்ன இருக்கும்? 1 into 2b. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நின்றுச்சு கணக்கு, தெரியுதா? சரி, 2bல 1b போச்சுன்னா என்ன வரும்? வர்றான் -2b. இது வந்து 1b -b. வெரி குட். அப்போ a minus b by என்ன இருக்குன்னு பாரு, a plus b a plus b a minus b. தம்பி a minus b அடிச்சலாம்டா. அப்போ 1 by என்ன வருது? a plus bன்னு வருது, புரியுதான்னு பாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இதை கண்டுபிடித்தால் போதுமானது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்த வேணா 1ன்னு வச்சுக்க. இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கடா, இதை மினிமைஸ் பண்ணி இந்த இதை எடுத்துட்டேன். அப்போ a plus b கண்டுபிடிச்சிட்டு அதை தலாகலை மாத்தினா ஆன்சர். இப்போ a plus b அந்த இருக்கு, எந்த இருக்கு என்னது? இந்த செஞ்சு காட்டுறேன் பாரு. a plus b கண்டுபிடிக்கிறேன். a plus b அப்படின்னா ரெண்டே எழுதணும். 2x + 1 2x - 1 2x - 1 2x + 1. டேய் அடிச்சு விட்டுறாத, நடுவில் என்ன இருக்கு? அடிச்சிடக்கூடாது. இப்போ எல்சிஎம் போட்டால் ரெண்டையும் சேர்த்து தான் எழுதணும். 2x - 1 2x + 1. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா மிச்சம் இதுதானே வரும். இதை எடுத்து மேலே பெருக்குனா ஹோல் ஸ்கொயர் ஆயிருமா? 2x + 1 ப்ளஸ் இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா இது மேலே போயிருமா? அப்போ 2x - 1 ஹோல் ஸ்கொயர். சரியான்னு பாரு, பொறுமையா செய், அவசரப்படாத. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு, ரைட்டு. இப்போ இது a plus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் கட்டான் பாரு, ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னா என்னதான்? எழுதிக்கிட்டு சொல்லையிலே மனசில் வச்சுக்கிறேன். 2ab 2a வந்து 2x. அப்போ 2 2s are 4xன்னு அர்த்தம். இதுதான் ஒரு செட்டு. ப்ளஸ் அதே மாதிரி a minus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் minus 2ab. அப்போ -4x ஹோல் டிவைடட் பை 2x - 1 2x + 1. இப்போ பார்த்துக்க, -4x + 4x, சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடும்? 8x². இது ரெண்டையும் கூட்டினா +2, சரிங்களா? by 2x + -1 2x + 1. சரி, எது வெளியில் எடுக்கலாமான்னு பாரு. மேலே 2 வெளியே எடுத்துறவா? சரி, 2 எடுத்துட்டா 4x² டிவைடட் பை இது a plus b into a minus b எழுதலாம்ல. அப்போ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அப்படி ஒன்றுன்னு எழுதலாம்ல. a ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். a ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர் பண்ணால் விஷ்ணு சக்கரவர்த்தி என் அடி வாங்க போகிற. 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 2xன்னு எழுதி மேலே ஹோல் ஸ்கொயர் போடணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x இல்லை x ஸ்கொயர்.
நம்ம சொல்கிறத அடுத்த காதில் வாங்குவாங்க. அதனால் சொல்லையில் வார்த்தைகளை தெளிவாக விடணும். தப்பாக விட்டுட்டீங்கன்னா அதே அப்சர்வ் பண்ணிடுங்க சில பேர். அதனால சொல்கிறேன். இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ்ன்னு போட்டுடலாம். பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர்னு போட்டால் 1 எனி டைம் போட்டாலும் 1 தான். அப்போ இதுக்கு ஃபார்முலா இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு பொறுமையாக பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு பொறுமையாக பார்த்துக்கன்னா அதில் கேட்டிருந்தது 1வது ஆரோ பண்ணியிருந்தேன் பாரு. என்ன ஆரோ பண்ணியிருந்தேன்? இதுதான் ஆன்சரு. 1 என்னது ஏ ப்ளஸ் பி. அப்போ இதை 1/ன்னு சொல்லி இதை எழுதணும். எழுதுனா ரிசிப்ராக்கல் ஆயிரும் மேலே. தெரியுதா இல்லையா? எழுதுறீங்கன்னா எழுதிக்க. 1/2 இன்ட்டு 4x² + 1/4x² - 1. இது மேலே கொண்டு போயிடணும். 4x² - 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 4x² + 1. இதுதான் ஆன்சராக இருக்கும். அது ஆன்சராக இருக்காது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1வது ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிக்கணும். மினிமைஸ் பண்ணி. புரியுதான்னு பாரு. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு நம்ம தான் செய்யணும். பொறுமையாக நிதானமாக செய்யணும். யார் செஞ்சாலும் இப்படி தான் செய்வாங்க. வேறு இதில் மாற்றங்கள் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் மாற்றவும் முடியாது. இதெல்லாம் ஒன்றும் மாற்றவே முடியாது. பார்த்துக்க. ஏபின்னு எடுத்துகிட்டு அவன் கொடுத்துருக்கான் பாரு ஃபைண்டு. அதை மினிமைஸ் பண்ணணும். அதை மினிமைஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். மினிமைஸ் பண்ணி ஆன்சர் எடுத்து செய்யணும். நான் திருப்பி சொல்கிறேன், சேர்ந்து படிங்க. 2 பேர் 3 பேராக சேர்ந்து படிச்சிங்கன்னா வாத்தியாருக்கு ஸ்கூல்லையும் சரி இங்கேயும் சரி ஒரு பிள்ளைகிட்ட தெரியாத ஒரு பையன்கிட்ட உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். பொம்பளை பிள்ளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே தெரியாத ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் நான் ஆரம்பத்திலும் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்பயுமே அப்படி தான் படிக்க வைப்பேன். ஆனால் சில பேர் அந்த பொறாமப்படுறது, கூச்சப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கனால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது நீங்களாம் உங்களை சரி பண்ணிக்கிட்டா தான். ஏன்னா அடுத்தவங்க கேலி பண்ணுவான்னு நினைப்பாங்க. நம்ம ஏன் நம்மளை குறைச்சிக்கிறோன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் மென்டாலிட்டிஸ் பசங்களுக்கு இருக்கும், பிள்ளைகளுக்கும் இருக்கும், பயலுக்கு இருக்கும். அதனால தான் சொல்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ராங்காக படிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். சீரியஸாக சொல்கிறேன். ஃப்ராங்காக படிக்கிறவன், சார் தெரில சார் அப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் பாரு, அவன் தான் ஜெயிப்பான். தெரியலனா சார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் தான் ஜெயிப்பான். தெரியலன்னு சொல்லிட்டு வாத்தியார் திட்டுவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒன்று பார்த்து எழுதிட்டு போனால் வேஸ்ட்டு. அது அவ்வளோதான். இதே மாதிரி பரீட்சையில் எழுத முடியாதுல்ல. அப்புறம் இங்கே நம்மகிட்ட மார்க் வாங்கி என்ன செய்ய? வேஸ்ட்டு. எது தெரியலையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம செஞ்சிடலாம். பார்த்துக்கோ.